ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா. பெரியார் பற்றி பேச சீமானுக்கு என்ன அருகதை உள்ளது? காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். சென்னை புழல் கதிர்வேடு பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 10,000 பேருக்கு புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பெண்களுக்கு புடவைகள் வழங்கி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தனது தேர்தல் பணியை துவங்கிவிட்டதாகவும், கடந்த 10 வருடங்களாக காங்கிரஸ் கோட்டையாக விளங்கும் ஈரோட்டில் இம்முறையும் தங்களது கூட்டணி வெற்றி பெறும் எனவும், வரும் 2026 தேர்தலில் இதே கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் எனவும், தமிழக வெற்றி கழகம் கூட்டணி குறித்த கேள்விக்கு எங்கள் கூட்டணி பலமாக உள்ளது, பிறகு வேறு கட்சி எதற்கு என கேள்வி எழுப்பினார். பெரியார் குறித்து சீமான் பேசிய கேள்விகளுக்கு பேச்சுரிமை என்பது அனைவருக்கும் சமமானது. சுதந்திர இந்தியாவில் மகாத்மா காந்தி கூறியது போல் கைவீசி நடக்கலாம், ஆனால் அடுத்தவர் மூக்கை தொடுவதல்ல என்றும், பெரியார் குறித்து பேச சீமானுக்கு என்ன தகுதி உள்ளது என காட்டமாக வினவினார். இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திருவேற்காடு ரமேஷ், சமூக சேவர் பாபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ஆயுட்காலம் இருக்கும். ஏனென்றால் ஜனவரி பிப்ரவரி மாதம் தேர்தல், மார்ச் மாதம் பதவி ஏற்பார். மார்ச்சிலிருந்து ஜனவரி வரை 10 மாதங்கள் இருக்கின்றன. சட்டப்பேரவைக்கு அவ்வளவுதான் ஆயுள் காலம். 10 மாதங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெற்று முழுமையாக மக்கள் பணியாற்றுவார். காங்கிரஸ் பேரியக்கம், இந்தியா கூட்டணியை சேர்ந்த தோழமை கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு அரும்பாடுபடுவோம். ஏற்கனவே நேற்று மாலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தேர்தல் பணிக்குழுவை நியமித்திருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்களில் ஈரோடு சென்று அங்க களப்பணியை முடக்கிவிட இருக்கும். பொங்கல் தொகுப்புல தேர்தல் பாதிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள்லாம். வீட்டுக்கு ஒருவர் தாய்மார்களும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுகிறார்கள். பெருமகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த 1000 ரூபாய் இல்லாமல் பொங்கல் தொகுப்பு பொங்கல் முடிந்தவுடன் அதை இன்னும் சிறப்பாக செய்யப்படும். தந்தை பெரியாருக்கு எதிராக அவர் பேசுகின்ற விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எல்லோரையும் விமர்சனம் செய்கிறார். விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் உரிமையும் இருக்கு. அதான் மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், எல்லா ஜனநாயகமும் உரிமையும் கொடுக்கப்பட்டது கைவீசி நடப்பதற்கு தான். கை வீசும் பொழுது பிறர் மூக்கை தொடுவதற்காக இல்லை. விமர்சனம் செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு விமர்சனம் செய்யலாம். தந்தை பெரியாரை பற்றி சீமான் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? அதை என்ன முதிர்ச்சி இன்மை தான் காட்டுகிறது. 2026 தமிழக வெற்றி கழகம் நாங்க இந்தியா கூட்டணி தான் வலிமையா இருக்கிறோமே, அப்புறம் எதுக்கு அடுத்த பேச்சுக்கு போறீங்க?